Welcome to MR Physics. I am Raju. 11th Physics Unit 8 Heat and Thermodynamics la book back problem number 6. A man starts bicycling in the morning at a temperature around 25 degrees Celsius. He checked the pressure of the tire, which is equal to be 500 kilopascal. Afternoon, he found that the absolute pressure in the tire is increased to 520 kilopascal. By assuming the expansion of tire is negligible, what is the temperature of tire at afternoon? This is a given problem. இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மார்னிங்கில் ஒரு சைக்கிள் டயர்னுடைய டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர்நூனில் டயரில் உள்ள ப்ரெஷர் எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைக்கிள் டயர்னுடைய எக்ஸ்பான்ஷனை நெக்லிஜிபிள் அப்படின்னு கன்சிடர் பண்ணிவிட்டு இதனுடைய டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எழுதிக்கும். கிவன், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சைக்கிள் டயருடைய டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் கொடுத்துருக்காங்க. அதை T1 P1 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ T1 is given as 25 degree Celsius. இதை நம்ம SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். அதாவது செல்சியஸை கெல்வினாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 25 கெல்வினாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 273 ஆட் பண்ணணும். ஸோ தட் வில் பி 298 கெல்வின். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. P1 is equal to 500 kilopascal. ஸோ இதையும் பாஸ்கலில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். 500 into 10 to the power 3 பாஸ்கல். ஸோ இதெல்லாம் மார்னிங்கில் சைக்கிள் டயர்னுடைய டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வேல்யூ. ஆஃப்டர்நூனில் சைக்கிள் டயர்னுடைய ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை P2ன்னு எடுத்துக்குவோம். டெம்பரேச்சரை T2ன்னு எடுத்துக்குவோம். P2 is given. P2 is equal to 520 kilopascal. இதை பாஸ்கலாக கன்வெர்ட் பண்ணோம்னா 520 into 10 to the power 3 பாஸ்கல்னு வரும். நமக்கு டெம்பரேச்சர் தான் கால்குலேட் பண்ணணும். T2 is equal to watt. ஸோ T2வை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் we can write PV is equal to NKT. இது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இங்கே Pங்கிறது ப்ரெஷர், Vங்கிறது வால்யூம், Nங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், Kங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், Tங்கிறது டெம்பரேச்சர். இந்த ப்ராப்ளமில் எக்ஸ்பான்ஷன் இஸ் நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வால்யூம் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இங்கே இதெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா V கான்ஸ்டன்ட், N கான்ஸ்டன்ட், K கான்ஸ்டன்ட். ஸோ the only variables are P and T. Therefore we can write P1V is equal to NKT1 and P2V is equal to NKT2. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்குவோம். இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்குவோம். Dividing 2 by 1 we will get P2V divided by P1V is equal to left hand side by left hand side is equal to right hand side by right hand side NKT2 by NKT1. ஸோ VV கேன்சல் பண்ணிடலாம். NK NK இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ P2 by P1 is equal to T2 by T1 அப்படின்னு எழுதலாம். இங்கே P2 உடைய வேல்யூ தெரியும், P1 உடைய வேல்யூ தெரியும், T1 உடைய வேல்யூ தெரியும். T2 உடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். Therefore we can write T2 is equal to P2, இந்த T1 நியூமரேட்டருக்கு வரும், T1 divided by P1.
ஸோ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். திஸ் வில் பி ஈக்குவல் டு 520 into 10 to the power 3 into T1 is 298 divided by 500 into 10 to the power 3. இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்குவோம். 10 to the power 3 10 to the power 3ஆல் கேன்சல் பண்ணலாம். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிக்குவோம். ஸோ த ரிமைனிங் இஸ் 52 into 298 divided by 50. இதனுடைய கால்குலேஷன் வந்து சைடில் இருக்குது, பார்த்துக்கங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 309.92 கெல்வின் அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் அ டெம்பரேச்சர் T2. T2 is equal to 309.92 கெல்வின். இதை வந்து செல்சியஸாக மாற்றணும் அப்படின்னா -273ஆல் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 309.92 -273. திஸ் இஸ் ஈக்குவல் டு 36.92 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வரும். ஸோ த ஆன்சர் இஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த டயர் in the afternoon is equal to 36.92 degree Celsius. This is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் அடுத்த புக் பேக் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.